வெல்கம் டீச்சர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 5ல் செகண்ட் டாபிக் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஊப்ஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? C++ல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதில் கிளாஸை பற்றி தான் ஃபுல்லும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன், கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ பார்ப்போம். கிளாஸ் அப்படின்றது என்னன்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட்டு நெக்ஸ்ட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷன்லேருந்து போவோம். ஜஸ்ட்டு கிளாஸ்னால் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபங்க்ஷன்ஸை வந்து ஒரே நேமுக்கு கீழே கொண்டு வரதான் கிளாஸ். அது ஒரு நியூ மெத்தடுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு கிளாஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்குள்ளே எழுதணும். ஆல்வேஸ் அந்த கிளாஸ் வந்து ஷுட் பி க்ளோஸ் வித் அந்த எண்டு வித் அந்த செமிகோலனோட நமக்கு வந்து க்ளோஸ் ஆகணும். இதுதான் ஒரு கிளாஸ் அப்படின்றது. ஒரு கிளாஸை வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னா, கிளாஸ் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 2 டைப்ஸ். ஒன்று வந்து கிளாஸ் டெக்ளரேஷன் அண்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இது ரெண்டு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அ கிளாஸ். ஓகே, நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்கான ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஒரு கிளாஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது, ஜென்ரல் ஃபார்ம், அதாவது சின்டாக்ஸ் ஆஃப் கிளாஸ். இதில் நான் ரெட் கலரில் எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து கீவேர்ட்ஸ். இதில் கிளாஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஸோ கிளாஸ் நேம் வந்து நம்மளே வச்சுக்கலாம். திரும்ப ஓப்பன் ப்ராக்கெட். இந்த ப்ரைவேட் ப்ரொடெக்டட் பப்ளிக் அப்படிங்கிறது 3 டைப்ஸ் ஆஃப் அக்சஸ் ஸ்பெசிஃபையர். அதாவது இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம எழுதியிருக்கக்கூடிய டேட்டாவையும் அந்த ஃபங்க்ஷனையும் இந்த அக்சஸ் ஸ்பெசிஃபையரை வச்சு தான் எந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஜஸ்ட்டு கிளாஸு, கிளாஸ் நேமு, ஓப்பன் ப்ராக்கெட், ப்ரைவேட், அதுக்குள்ளே நம்ம வேரியபிள் டெக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ ப்ரைவேட்னு கொடுத்தா அது வந்து டேட்டா ஹைடிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. நம்ம இந்த கிளாஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம், அடுத்ததில் யூஸ் பண்ண முடியாது. இந்த ப்ரொடெக்டட் பப்ளிக் இந்த எல்லாமே சேம். அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். லாஸ்ட்டில் ஒரு செமிகோலன். இப்போது இந்த அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் ஒன்றும் எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம், அதோட டியூட்டி என்ன? ஓகேவா? இந்த ப்ரைவேட் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய அதுக்கு கீழே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாஸையும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் யாரெல்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த சேம் கிளாஸில் உள்ளவங்களும் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்டட் அப்படின்னா, இப்போது நம்மளோட இப்போ ஒரு பேஸ் கிளாஸில் இருக்குன்னா அந்த பேஸ் கிளாஸும் அந்த பேஸ்லேருந்து டெரைவ் பண்ண கிளாஸ் மட்டும் அக்சஸ் பண்ணிக்கிறது ப்ரொடெக்டட். நெக்ஸ்ட்டு பப்ளிக்னா, அந்த ஹேஷ் சிம்பிளில் ஆரம்பித்து அதோட ஹெட்டர் ஃபைலில் ஆரம்பித்து ரிட்டன் வேல்யூ முடிந்தண்டிக்கும் அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறது பப்ளிக். இந்த மூணுத்துக்கும் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி நான் கொடுக்குறேன்னா, இப்போ ப்ரைவேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம வீட்டில் நாம் வச்சுருக்கக்கூடிய ஏதோ ஒரு வெஹிக்கிளை எடுத்துக்குவோம். இந்த வெஹிக்கிள் யார் யூஸ் பண்ணிக்கலாம்னா, நம்மளும் நம்மளோட ஃப்ரெண்டு, நம்ம ரிலேஷன், இவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொடெக்டட் அப்படின்னா, ஒரு கலெக்டரோட அவங்களோட ஜீப்போ இல்லை போலீஸ், அப்புறம் வந்து மினிஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கிறது, இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர்த்து அந்த பிளேஸ்க்கு அடுத்து யார் வர்றாங்களோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த கிளாஸ் அதுலேருந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்க கிளாஸ் இவங்க 2. நெக்ஸ்ட்டு பப்ளிக்ன்றது காமன் கவர்மெண்ட் பஸ் போல், அது யாருனாலும் எங்கேனாலும் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஹிக்கிள்ஸை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. நம்ம ஈஸியாக இந்த ப்ரைவேட் ப்ரொடெக்டட் பப்ளிக்ன்றதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னா நார்மல் டேட்டாவை தான் டேட்டா மெம்பர்ஸ்னு சொல்கிறாங்க. அதே டேட்டா மெம்பர்ஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ். அதே டேட்டா மெம்பர்ஸை, டேட்டா வேரியபிளை அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் வச்சுன்னு சொல்கிறாங்க. ஆஸ் த சேம் ஃபங்க்ஷனை வந்து கிளாஸில் மெம்பர் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா மெத்தட்ஸ். டேட்டா மெம்பர்ஸை வந்து அட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறாங்க. இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் டேட்டா வேரியபிள். மெம்பர் ஃபங்க்ஷனை வந்து மெத்தட்ஸ்னு சொல்கிறாங்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா
இந்த கிளாஸ் அப்படின்ற டாபிக் ஃபுல்லுத்துக்கும் ஒரே ஒரு ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். அந்த ஒரு ப்ரோக்ராம் வச்சு நான் ஃபுல்லுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னென்னா ஃபங்க்ஷன் இன்சைடில் நம்ம கிளாஸை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அது மாதிரி அவுட் சைடில் அதை எப்படி டெரைவ் பண்ணுறது, இது தவிர்த்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் வந்து அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம எப்படி ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் ஒரே ப்ரோக்ராம். ஜஸ்ட்டு வந்து கிளாஸ் அப்படின்னு ஏன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். அதில் நான் இன்ட்டு ஏ கமா பி செமிகோலன் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு எக்ஸஸ் ஸ்பெசிஃபையரும் நான் கொடுக்கல. அப்போ கொடுக்கலன்ற பட்சத்தில் அதை என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ப்ரைவேட்னு எடுத்துக்கணும். நார்மல் எதனா ஒரு நம்பர் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் 5ன்னு ஒரு நம்பர் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த நம்பர் முன்னாடி ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ எதுவுமே கிடையாது. ஸோ அது என்ன எடுத்துக்கோம், நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துப்போம். மைனஸ்னால் டிஃபைன் பண்ணியிருப்போம், ப்ளஸ்னால் டிஃபைன் பண்ண மாட்டோம். அதுபோல் நம்ம கிளாஸில் வந்து பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் இது எல்லாமே டிஃபைன் பண்ணியிருந்தாங்க, அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்குரிய ரேட்டை நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் எந்த ஒரு ஸ்பெசிஃபையருமே அங்கே கொடுக்கலனா அந்த இன்ட்டு ஏ கமா பி அந்த வேரியபிள் ரெண்டையுமே நம்ம ப்ரைவேட்டில் எடுத்துக்கணும். ஆஸ் த சேம் அது எதுவுமே கொடுக்காம ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாலும் அது ப்ரைவேட் ஃபங்க்ஷனாக தான் நம்மளோட கம்பைலர் எடுத்துக்கும். ஓகேவா? ஓகே, பப்ளிக்கில் இன்ட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. இது நான் சைடில் என்ன கொடுத்துருக்கேன், ஃபங்க்ஷன் இன்சைட் த கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போது கிளாஸ்க்குள்ளே ஃபங்க்ஷனை எப்படி எழுதலாம், ஜஸ்ட் நார்மலாக எப்பவும் போல் வாய்ட் கெட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் போட்டு அதுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் என்னென்ன அந்த ஃபங்க்ஷன் வேலை பண்ணணுமோ அதை நான் உள்ளுக்கே எழுதி முடிச்சிட்டேன். சி அவுட்டில் என்டர் 2 வேல்யூஸ், நான் சிஇன்ல ஏபி வேல்யூவை கெட் பண்ணியிருக்கேன். இது கெட் டேட்டான்ற ஒரு ஃபங்க்ஷன் கிளாஸுக்குள்ளேயே நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரோட்டோடைப் எழுதியிருக்கேன். என்னென்னு பாருங்கள், வாய்டு ஆட் ஆஃப். ஓகேவா? இப்போ வாய்டு ஆட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை ஏன்ற கிளாஸ்க்குள்ளே ஜஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதை என்ன பண்ணலை, அதுக்கோட டெஃபினிஷன் என்னன்னு எழுதலை, க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு செமிகோலன் வச்சுட்டேன். அப்போ என்ன அர்த்தம், இந்த கிளாஸ் எனக்கு ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போது கொடுத்துருக்கிற ஆடுன்ற ஃபங்க்ஷனுக்கு அதோட வேலை என்னன்னு நான் வெளியில் எடுத்து எழுதியிருக்கேன். தட் இஸ் ஃபங்க்ஷன் அவுட் சைட கிளாஸ். கிளாஸுக்கு வெளியில் எப்படி ஃபங்க்ஷனை நான் டெரைவ் பண்ணுறேன், அதுக்கு என்னன்னா ஜஸ்ட்டு ஒரு ரிட்டர்ன் வேல்யூ, பேஸ் கிளாஸோட பேர், அப்புறம் இந்த 4 புள்ளி வச்சுருக்கிறது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், அடுத்து நம்ம என்ன ஃபங்க்ஷனை டெரைவ் பண்ண போகிறோமோ அந்த ஃபங்க்ஷனோட நேம். நல்லா கவனிங்க, நார்மலாக எந்த கிளாஸில் நம்ம ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த வாய்டு ரிட்டர்ன் டைப் போட்டு அந்த கிளாஸோட நேம் போட்டு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் போட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமை எழுதி ஓப்பன் ப்ராக்கெட்டில் அந்த ஃபங்க்ஷன் என்ன டியூட்டி பண்ணணுமோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. இவ்வளோ தான் ஃபங்க்ஷன் அவுட் சைடில் எப்படி வந்து கிளாஸுக்கு அவுட் சைடில் எப்படி ஃபங்க்ஷனை எழுதணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சது. அப்புறம் வந்து மெயின் கிளாஸ்க்குள்ள என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த பேஸ் கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன்ல, அந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னா 2 டைப்ஸில் க்ரியேட் பண்ணலாம். அதை நான் வந்து தனியாக சொல்கிறேன். இப்போதைக்கு இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைஸாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏ அப்படின்னு கொடுத்து பக்கத்தில் ஒரு ஸ்மால் ஏ கொடுத்து செமிகோலன் கொடுத்துருக்கேன். இப்போ என்னென்னா ஏ அப்படின்ற வேரியபிள் வந்து ஏ கேபிட்டல் ஏ அப்படின்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட். இந்த வேரியபிளை வச்சு நான் கெட் டேட்டான்ற ஃபங்க்ஷனையும் ஆடுன்ற ஃபங்க்ஷனையும் நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சஸ் கிளாஸ் மெம்பர்ஸ் எப்படி, அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டோட நேம் டாட் அந்த ஃபங்க்ஷனோட நேம், கடைசியில் செமிகோலன் இப்படி வச்சுட்டா அந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்துக்கு போய் அந்த ஃபங்க்ஷனோட டியூட்டிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு திரும்பவும் இதே இடத்துக்கே வந்துடும். ஓகேவா? லாஸ்ட்டில் ரிட்டர்ன் வேல்யூ. இவ்வளோதான் ப்ரோக்ராம். ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னு ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் கிளாஸ்லேருந்து வெளியில் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதலாம், திரும்ப ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அந்த க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் மெம்பர்ஸை. ஓகே, இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.